இந்த பொங்கல் தமிழ் சினிமாக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு மேஜிக்கல் பொங்கல். மாஸ் என்ட்ரி கொடுப்பான்னு நினைச்ச ஜனநாயகனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. பராசக்திக்கு பாடையை கட்டி அனுப்பியாச்சு. அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு வந்த வாத்தியாரும் சொதப்பிட்டார். மொத்தத்தில் தமிழ் சினிமாக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் இது பொங்கல் இல்லை, வெறும் போகி தான் நம்ம ஃபீல் பண்ணும்போது, மங்காத்தா படத்தில் எப்படி விநாயக் மகாதேவ் கடைசியாக மணியேஷில் ஜாயின் பண்ணி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரோ அது மாதிரி ஒரு என்ட்ரி தான் ஜீவா தலைவர் தம்பி தலைமையில் படம் மூலியமா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஆடியன்ஸையும் நல்லா என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. இந்த பொங்கலுக்கு நிறைய பிளான் வச்சுருந்தோம், ஒரு நல்ல சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி கையில் காசு வச்சு டிக்கெட் கிடைக்காம டிக்கெட் கிடைச்ச போன படம் சரியா இல்லாமல் ஃபீல் பண்ணும்போது, அதெல்லாம் இல்லைங்க, என்னை நம்பி வாங்க, ஒரு ஒர்த்தான என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பயங்கரமான சக்ஸஸை வாங்கியிருக்கிறாரு ஜீவா அண்ட் ட்ரிபிள் டி படம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, யார் இந்த ஜீவா, இதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் சினிமாவில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்களே, அவங்களுக்காக ஜீவாவோட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குங்க.